राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। भगवान எல்லாருக்குமே ஆனந்தம் பரமானந்தம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கான், கொடுத்துட்டு தான் இருக்கான். பகவான் எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஜீவனையும் ஒதுக்கி வைக்கிறதே கிடையாது. எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைகள் அப்படின்ற அந்த அக்கறையோட தான் பகவான் இருக்கான். அதை நாம உணரணும், அனுபவிக்கணும். நாம புதுசா கடவுளை உண்டாக்க வேண்டாம், கடவுளை வர வைக்கிறதுக்கு பிரயத்தனம் எல்லாம் பட வேண்டாம். எப்பொழுதுமே கடவுள் நம்ம கூடவே தான் இருக்கார். எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா விதங்களிலும் நம்ம கூட இருக்கார். இப்போ ஏசி ரூமில் இருக்கோம் அப்படின்னா அந்த சில்னஸாக இருக்கார். இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா சூரியனாக இருக்கார், காற்றாக இருக்கார், நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமியாக இருக்கார், உடுத்திக்கிற ஆடையாக இருக்கிறார், சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கார், சுவாசிக்கிற காற்றாக இருக்கார், குடிக்கும் தண்ணீராக இருக்கார், நம்ம அனுபவிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கார். எல்லாமாக உடுத்திக்கிற ஆடை முதற்கொண்டு எல்லாமே தெய்வஸ்வரூபம் தான். தெய்வம் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் தெய்வீகமும் இருக்கு. தெய்வீகம் ரொம்ப குறைவா உணர்றா, நிறைய அசுரத்தனம் இருக்குன்னா அவர்கள் அசுரர்கள் அப்படின்னு சொல்றோம். பகவான் ராமன் ரொம்ப அழகா வாழ்ந்து காட்டியிருக்கார். அந்த ராமனுடையதான வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். அதுல இருந்து நிறைய பாடம் படிச்சுக்கலாம். அந்த ராமனுடைய விஷயத்தை மனுஷர்களுடைய மனசுல ரொம்ப அழகா பதிய வைக்கிறதுக்காக நிறைய மகாத்மாக்கள் அவதாரம். தியாகராஜர், துளசிதாசர், பத்ராச்சல ராமதாஸ் இவர்கள்லாம் உலகத்துல ராம விஷயத்தை பிரகடனப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே வந்தவர்கள். மாதிரி கிருஷ்ண விஷயத்தை பிரகடனப்படுத்துறதுன்னு சில பேர் வருவார்கள். லீலாசுகர், பெரியாழ்வார், ஆண்டாள், இந்த மாதிரி நிறைய புரந்தரதாஸ் இவர்கள்லாம் கிருஷ்ண விஷயமா, மீரா இவர்கள்லாம் நிறைய கிருஷ்ண விஷயமா பிரகடனப்படுத்துறதுக்காக வருவார்கள். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் சிவபெருமான விஷயங்களை பிரகடனப்படுத்துறதுக்கு நாயன்மார்கள், முருகனுடைய விஷயங்களை பிரகடனப்படுத்துறதுக்கு அருணகிரிநாதர் இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் அழகா வந்து 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 ஜனங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருப்பார்கள்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மூர்த்தி கிட்ட மனசுல லயப்படும். அதற்கேற்ற மாதிரி அந்த பக்தியை சொல்லிக் கொடுப்பார்கள். சமர்த்த ராமதாசர் ராமன் அப்படின்ற அழகான அந்த விஷயத்தை உலகத்துல பிரகடனப்படுத்துறதுக்கும் எல்லாருடைய மனசுலையும் ராமனுடைய அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அழகா எல்லாம் பண்றார். அப்ப ரொம்ப ஆச்சரியமா முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தையும் மீறி எல்லாருக்கும் ராம பக்திய ராமநாமத்தை ஊட்டின்றிருக்கார். நேற்று கேட்ட கேள்வி பகவான் மிருகங்களில் நான் என்னவாக இருக்கிறேன், பட்சிகளில் நான் என்னவாக இருக்கிறேன், கீதையில எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது ஸ்லோகம்னு கேட்டேன். 10வது அத்தியாயம் 30வது ஸ்லோகம். தைத்யானாம் பிரஹல்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலஹ கலயதாம் அகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷினாம். ரொம்ப அழகா பகவான் சொல்றான். தைத்தியர்கள்,
திதி அவளுடைய கர்ப்பத்திலேருந்து வந்தவர்கள், இரண்யாக்ஷன் இரண்யகசிபு. ஸோ அந்த வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாம் தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொன்னா அசுரர்கள் அப்படின்ற மாதிரி தைத்தியர்கள். அந்த தைத்தியர்களுள் நான் பிரகலாதன் அப்படின்னு பகவான் சொல்றான். பிரகலாதஸ்சாஸ்மி பிரகலாதஸ்ச அஸ்மி தைத்தியானா, நான் தைத்தியர்களுள் பிரகலாதன். காலக கலயதாம் அகம். இந்த காலக கலயதாம் அகம் அப்படின்றதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுறது. அடக்கி ஆள்பவற்றுள் நான் காலமாக இருக்கிறேன். ஏன்னா உலகத்துல நான் காலத்தை வென்றேன்னு யாரும் சொல்ல முடியாது. காலம்தான் நம்மளை ஜெயிச்சிட்டு இருக்கு. காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம இருக்கோம். நாம யாருமே காலத்தை கடந்தவர்கள் கிடையாது. அதனால அடக்கி ஆள்பவர்களுள் நான் காலமாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய ராஜாதிராஜனா இருந்தாலும் அவன் உலகத்தையே அடக்கி ஆண்டாலும் காலம் அவனை அடக்கி ஆண்டிருக்கு. அவன் சூரியனை உதிக்காதுன்னு சொல்ல முடியாது, சூரிய அஸ்தமனம் ஆகுன்னு சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் தபஸ்விகள் அப்படி பண்ணுவாள் ஒழிய, ஆனா காலத்தை ஜெயிக்கிறதுன்றது கிடையாது. காலத்துடைய கண்ட்ரோல்ல தான் நம்ம இருக்கோம். பகலும் இரவும் வர்றதும், பனிக்காலம் வர்றதும், வெயில் காலம் வர்றதும், மழைக்காலம் வர்றதும், இலையுதிர் காலம் வர்றதும், வசந்த காலம் வர்றதும் யாரும் தடுக்க முடியாது. பாடு வந்துதானே இருக்கும். அதனால அடக்கி ஆள்பவற்றுள் நான் காலமாக இருக்கிறேன். சில பேர் சொல்றா எல்லாத்தையும் கணிக்க கூடியவற்றுள் நான் காலமாக. காலம் எல்லாத்தையும் கணிச்சுக்கிட்டே கிடக்கு. காலம் தானே ஒவ்வொன்றுத்துக்கும் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இந்த மரம் எவ்வளோ பழசு, இந்த தங்கம் எவ்வளோ பழைய தங்கம், ஆன்டிக் கலெக்ஷன், அதெல்லாம் காலத்து அடிப்படையாக வச்சு தானே. இப்போ சிலதெல்லாம் பார்ப்போம், பழைய அரிசின்னா வாங்கலாம், புது அரிசி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். சிலதெல்லாம் புதுசாக வாங்கணும், புது புளி இருந்தால் வாங்குவோம், பழைய புளி பார்க்க மாட்டோம். புது புளி வேணும், பழைய அரிசி வேணும். அப்போ காலத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பொருட்களுக்கு ஒரு விலை நிர்ணயமாகிறது. கணிக்கிறது எப்படி பண்றோம்? காலத்தை அடிப்படையாகணும். அதனால கணிப்பவர்களுள் நான் காலமாக இருக்கிறேன். தைத்தியர்களுள் நான் பிரகலாதனாக இருக்கிறேன். கணிப்பவற்றுள் அடக்கி ஆள்பவற்றுள் நான் காலமாக இருக்கிறேன். மிருகாணாம்ச மிருகேந்திரோகம், மிருகங்களில் மிருகேந்திரனான சிங்கமாக இருக்கிறேன். மிருகாணாம்ச மிருக இந்திரக அகம். மிருக இந்திரம் அப்படின்னா இதுன்னு அர்த்தம், சிங்கம்னு அர்த்தம். நான் விலங்கினங்களுள் நான் சிங்கமாக இருக்கிறேன். வைனதேயஸ்ச பக்ஷினாம், பக்ஷிகளுள் புல்லினங்களுள் பறவைகளுள் நான் கருடனாக இருக்கிறேன். வைனதேயன் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு சொல்றோம். வினதா, அந்த வினதை தேவியினுடைய பிள்ளை வைனதேயன், வினதை சிறுவன். வைனதேயன்ற வார்த்தை கருடனுக்கும் உண்டு, அவருடைய அண்ணா அருணனுக்கும் உண்டு. இன்னைக்கும் புரி கோவில் வாசல்ல பார்த்தா அருணஸ்தம்பம் அப்படின்னு தான் இருக்கும். அப்ப பட்சிகளுள் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா பகவான் கீதையில சொல்றார். சமர்த்த ராமதாசர்லாம் நிஜமாவே அத்தனை ஆச்சரியமான ஒரு தபஸ்வி. இதெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர், உணரக்கூடிய. இப்ப நமக்கெல்லாம் சிங்கத்தை பார்க்க சிங்கம் வந்தா ஆஹா மிருகாணாம்சம் மிருகேந்திரோகம்னு கீதையா வரும். பயத்துல அழுகதான் வரும், கத்ததான் தோணும், அவ்வளவுதானே ஒழிய மிருகாணாம்சம் மிருகேந்திரோகம் வைனதேயஸ்ச பக்ஷினாம் அப்படின்னா அவருக்கு அவ்வளவு அழகா அது அனுபவத்துல இருக்கு. அப்ப சமர்த்தர் ராமதாசர் அதனால ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து 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 உபதேசம் பண்றார். அதுலதான் நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அழகா அந்த பண்டிதர் வாமன பண்டிதர், அவர் நிறைய படிச்சு படிச்சு படிச்சு, நிறைய படிக்கிறதுனால பேயாயிட மாட்டோம், நிறைய படிச்சு அகம்பாவம் இருந்தா பேயாயிடுவோம். படிக்கிறது ரொம்ப அவசியம், கல்வி ரொம்ப அவசியம். ஆனா அதுல ஒரு அகம்பாவம் ஒரு வரக்கூடாது. வந்துடுச்சுன்னா அது நம்மளை ராட்சசர்கள் மாதிரி நடக்க வச்சிடும். யாரையும் மதிக்க மாட்டோம், யாருக்கும் விலை கொடுக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ராட்சசனா நடந்துட்டு நீ ராட்சசனாகவே போ அப்படின்னு கிடைச்சிடும்.
அப்ப அந்த வாமன பண்டிதர் அந்த பிரம்மராட்சஸ் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்து அடிச்சுட்டு வந்து சமர்த்த ராமதாசர் காலில் விழறார். காலில் விழுந்துட்டு வாமன பண்டிதர் ரொம்ப அழகா முதல் தடவையா அவர் வந்து ஒரு மராட்டியில ஒரு தியான ஸ்லோகம் போல தன் குருநாதரை பத்தி சொல்றார். சுகா சாரீகே பூர்ண வைராகிய ஜாச்சே வசிஷ்டாபரி ஞான யோகேஸ்வராச்சே கவி வால்மீகா சாரிகா மான்ய ஐசா நமஸ்கார மாசா தயா ராமதாசா. சுகபிரம்ம மகர்ஷி போல பூர்ண வைராக்கியம் உடையவர் சமர்த்த ராமதாசர். வசிஷ்டரை போல ஞான யோகங்கள்ல ஈஸ்வரனா இருக்கக்கூடியவர். வசிஷ்டர் அப்படி ஒரு ஞானம் யோகம் இதெல்லாம் பெரிய கரகண்டவர். கவி வால்மீகா சாரிகா மான்ய ஐசா. எப்படி வால்மீகி மகரிஷி ஆதி கவியோ அந்த மாதிரி மரியாதைக்குரியவர் யாருன்னு கேட்டா எங்களுடைய சமர்த்த ராமதாசர். நமஸ்கார மாசா தயா ராமதாசா. அப்பேற்பட்ட அந்த ராமதாசருக்கு நமஸ்காரம் அப்படின்றார். சுகபிரம்மம் போல வைராக்கியம் உடையவரும் வசிஷ்டர் போல ஞான யோகங்கள் உடையவரும் கவி வால்மீகி போல மரியாதை உடையவருமாகிய எங்களுடைய ராமதாசருக்கு நமஸ்காரம். சுகா சாரீகே பூர்ண வைராகிய ஜாச்சே வசிஷ்டாபரி ஞான யோகேஸ்வராச்சே கவி வால்மீகா சாரிகா மான்ய ஐசா நமஸ்கார மாசா தயா ராமதாசா. ராமதாசர் ரொம்ப சந்தோஷப்படுறார். அழகா அவரை ஆலிங்கனம் பண்ணிண்டு உங்க வித்வத் எல்லாம் ஜனங்களை முன்னேற்றுவதற்கும் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்குமா உபயோகப்படணும் அப்படின்னு சொல்றார். அவர் ரொம்ப சந்தோஷமா அதன் பிறகு ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறார். எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். அது வரைக்கும் அவர் பக்கத்துல யாரும் நெருங்கவே முடியாது. ஆனா இப்ப ரொம்ப அழகா அவர் ரொம்ப சாதாரணமா எல்லா இடத்துலையும் பழக ஆரம்பிச்சுட்டார். ஆச்சு இப்படி போயின்னு இருக்கு. சமர்த்த ராமதாசர் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி கிடையாது, அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விதமான சம்பவங்கள். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல சதாசிவ சாஸ்திரி எவலேக்கர் அப்படின்னு ஒருத்தர், அவர் மகாராஷ்டிரியன் தான், எவலேக்கர்னு பேரு, சதாசிவ சாஸ்திரி. அவர் வந்து பல ஊர்கள் போயிருக்கார், நிறைய படிச்சிருக்கார். நிறைய படிச்சு 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 அவ்வளவு வித்வத் அவருக்கு, அவ்வளவு ஒரு அறிவாளி. அவர் பல ஊர்கள் போய் காசி வரைக்கும் போய் காசியில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாம் ஜெயிச்சார் வாதங்கள். அந்த காலத்துல பார்க்கலாம், நிறைய இன்னைக்கும் உண்டு இந்த மாதிரி சதஸ்ன்னு சொல்வா, வித்வத் சதஸ்ல நிறைய பேர் பலவிதமா வாத பிரதிவாதங்கள் பண்ணுவார்கள், ஜெயிப்பார்கள். இந்த மாதிரி அவர் போவார், ஊர் ஊரா போவார், அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள் எல்லாம் வாதத்துக்கு கூப்பிடுவார். இவர் ஜெயிச்சிடுவார். உடனே அந்த பண்டிதர்கள்லாம் கடுதாசி எழுதி கொடுத்துடுவா, இந்த மாதிரி நாங்க தோத்துட்டோம். அவர் ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போய் 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 இங்க யாரா பண்டிதர்கள் இருக்காளா, என் கூட வாதத்துக்கு வருவீங்களா, என்ன ஜெயிக்க முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் கூட எப்பொழுதுமே ஒரு தீவட்டி எடுத்து ஒரு தீவட்டி தடியை வேற வருவான். எப்பயுமே அவர் இடுப்புல வந்து ஒரு கத்தி, சின்ன ஒரு கத்திய சொருகி வச்சிருப்பார். யாருக்கும் தெரியாது எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியாது. இவர் பிராமணர் தான், வித்வான் தான். ஆனா என்னத்துக்கு ஒரு கத்தி வச்சிருக்காருன்னு யாருக்கும் புரியல. வச்சுட்டு அவர் பல ஊர்களுக்கு போறார். அப்படியே போகும்பொழுது அவர் பைட்டன் போறார். பைட்டன்லாம் போனோம், அங்க இருக்கிறவாளெல்லாம் ஜெயிச்சுட்டார். ஜெயிச்சு அவர்கள்லாம் கடுதாசி எழுதி கொடுத்துட்டா, இந்த மாதிரி நாங்க உங்ககிட்ட தோத்துட்டோம், உங்களை மாதிரி வித்வான் யாரும் இந்த ஊர்ல இல்லை, நாங்க எல்லாரும் தோத்துட்டோம்னு கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்படும் போது அவர்களே சொன்னார்கள், எங்களை ஜெயிக்கிறதா ஒரு விஷயமா, சாஃபல்ல சமர்த்த ராமதாசர்னு ஒரு பக்தர் இருக்கார், அவரு சன்னியாசி,
ஆனா அப்படி ராமநாமம் ஜபிப்பார். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவ்வளவு கிரந்தங்கள் அவர் மராட்டியில எழுதியிருக்கார். நீங்க அவரிடத்துல போய் வாதம் பண்ணி அவர் தான் தோத்துட்டேன்னு கடுதாசி எழுதி வாங்கிட்டு வாங்கோ, அப்பதான் நீங்க பெரிய பண்டிதர்னு நாங்க ஒத்துக்கொள்வோம்னு சொல்லிட்டார். ஏன்னா அவ பார்த்தா இவரை ஒன்றும் பண்ண முடியல, ராமதாசர்கிட்ட அனுப்பியாச்சுன்னா அவர் இவரை சரி பண்ணிடுவார். ஏன்னா ராமதாசருக்கு அந்த ஒரு திறமை உண்டு, அந்த ஒரு நிதானம் உண்டுன்னு சொல்லிட்டு சமர்த்த ராமதாசர் இடத்துல அவரை அனுப்புறார். சமர்த்த ராமதாசர் என்னைக்குமே இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள்ல ஈடுபடவே மாட்டார். அவர் பாட்டுக்கு தான் இருப்பார். இவர் அங்கேருந்து வந்தார். இந்த சதாசிவ சாஸ்திரி இந்த மாதிரி எனக்கு உங்களோட வாதம் பண்ணணும். வாதம்னா நான் பண்றது கிடையாது. நீர் பெரிய சம்ஸ்கிருத வித்வான், நிறைய சம்ஸ்கிருதம் எல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் அதெல்லாம் கிடையாது. நான் இப்படி ஜனங்களுக்கு எது நல்லதோ சொல்லிட்டு இருக்கேன், ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதுல உடன்பாடும் கிடையாது. படிச்சவர்களிட்ட போய் என்னத்துக்கு வாதம் பண்ணணும்? அப்போ உடனே இவர் சொன்னார், அப்படின்னா எனக்கு ஒரு கடுதாசி எழுதி கொடுங்கோ, என்னிடத்துல தோற்றின் அப்படின்னு சொல்லி. சமர்த்த ராமதாஸ் சிரிச்சார். நான் ஏன் எழுதி தரணும்? நான் தான் உங்ககிட்ட வாதம் பண்றதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வாதம் பண்ணி தோத்து போனா எழுதி தரணும். நான் வாதம் பண்றதுக்கே தயாரா இல்லைன்ற பட்சத்துல தோற்றேன்னு எழுதுறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். நான் எதுக்கு அதை எழுதி கொடுக்கணும்? ரொம்ப அழகு. நிறைய பேர் பயந்து எழுதி கொடுத்துருவா. நான் வாதமே பண்ண தயாரா இல்லையே, எனக்கு உங்களோட ஒன்றும் வாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்ப யார் ஜெயிச்சா யார் தோத்தான்ற வாக்கே கிடையாது. இப்ப திரும்ப திரும்ப அப்ப எழுதி அப்ப என் கூட வாதம், எனக்கு வாதம் பண்ண வேண்டாம், அவசியமே கிடையாது. எனக்கு அந்த வாதம் பண்றதுக்கான நேரம் கொடுக்கப்படலை, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப எழுதிட்டாங்க. சார் நான் தான் வாதமே பண்ணல, அப்புறம் என் தோத்தேன்னு எழுதிட்டாங்க. இவர் பார்க்குறாரு எல்லாரும் சரி இவர்கிட்ட வாதம் பண்ணி அவர் ஒரு அசட்டு தைரியத்துல வாதம் பண்ணி ஜெயிச்சுடலான்னு நினைப்பார். இவருக்கு அந்த ஆசையும் இல்லை, தோத்தேன்னு எழுதியும் தர மாட்டேங்கிறார். இவருக்கு ரொம்ப கடுப்பாகிறது, என்னதான் பண்ணி தொலைகிறது இந்த சன்னியாசி அப்படின்னு சொல்லி அவர் உடனே, நீங்க சனது சன்னியாசியாச்சே, உங்களுக்கு இந்த ஹட யோகம் எல்லாம் தெரியுமா? ஹட யோகம்னு ஒன்று உண்டு. அந்த அஷ்டமா சித்திகள்லாம் உண்டு. அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்னதாகிறது, ரொம்ப பெருசாகிறது, ரொம்ப லேசாகிறது, ரொம்ப கனமா ஆகிறது. இது எல்லாம் ஆஞ்சநேயருக்கு தெரியும். இவர் ஆஞ்சநேயர் அவதாரம் தான். லங்கைக்குள்ள நுழையும் பொழுது சின்னதாகிறார், அனிமா சைஸுக்கு. பெருசாகிறார், லங்கைக்கு போகும்பொழுது சமுத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது பெரிய உருவம் எடுத்துக்கிறார், மகிமா. காத்துல பறக்கிற மாதிரி இருக்கார், அதனால லேசா லஹிமாவா இருக்கார். அதே பீமன் அவருடைய வாழை கூட நகர்த்த முடியல, கரிமா, ரொம்ப கனமா இருக்கார். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமான்னு இந்த அஷ்டமா சித்திகள்ல முதல் 4 இது. அதுக்கப்புறமா மனோவசியம் உண்டு, அப்புறமா ஈஸ்வரன் போல எல்லாத்தையும் படைக்கக்கூடிய சக்தி உண்டு, இந்த மாதிரிலாம் உண்டு. அப்ப இது எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. இவர் சொன்னார் ராமதாசர், அது எனக்கு தெரியும் தெரியாது, எனக்கு வரும் வராது, அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறார். உடனே இவர் பார்த்தார், இவருக்கு தெரியல நம்ம யாருன்னு, நம்முடைய பலத்தை காட்டணும்னு சொல்லி உடம்பெல்லாம் அப்படி உட்கார்ந்தார், தியானம் பண்ணி ஒருமுகப்படுத்தினார். அப்படியே ஆகாசத்துல அப்படி மிதக்கிறார், உடம்பு அப்படி லேசா எடுத்து. ராமதாசர் பார்த்து ஏதானும் பண்ணுவான்னு பார்த்தா ராமதாசர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். அப்ப அவர் பாடு இப்படி ஆகாசத்துல மிதக்கிறார். சமர்த்த ராமதாசர் இப்படி பார்க்கிறார், ஒரு கேவலமா சிரிக்கிறார். இதெல்லாம் ஒரு விஷயமா, காக்கா கூட தான் பறக்குது, குருவி கூட, கொசுவே பறக்குது அப்படி. அவர் பார்த்து பாரு, கொசு கூட ஆகாசம் எப்படி கிடக்கு. இவர் பார்த்தார், என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் மசிய மாட்டேங்கிறார். ரொம்ப அழகு. சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை தூண்டுவார்கள் தங்களுடைய செயல்கள்னாலே, வார்த்தைகள்னாலே, எண்ணங்கள்னாலே. நாம அதுக்கு மசிஞ்சிடக்கூடாது. நீங்க உங்க லெவல்ல இருக்கணும். நான் அவன் பேசலாம் கேட்க மாட்டேன், அவன் பேசலாம் அப்படி நினைச்சாலே போச்சு. அதுக்கு விலையே கொடுக்கக்கூடாது. அந்த விஷயத்துக்கு விலை கொடுத்தாச்சுனாலே அவர்கள் இஷ்டப்படி நாம் ஆடுறோம்னு அர்த்தம். இப்போ மீடியாக்காரன் நாம எதுக்கு கோபப்படணும், எதுக்கு ஆடணும், எதுக்கு அவன் தான் தீர்மானிக்கிறான், நாம தீர்மானிக்கிறது இல்லை. எப்பொழுதுமே சுற்றி இருக்கக்கூடியவர்கள்
அவர்கள் இழுத்த இழுப்புக்கு நம்மளை இழுக்கத்தான் பார்ப்பார்கள். அவள் சண்டை போடணும்னு நினச்சா நம்ம சண்டை போடணும்னா போச்சு, நம்ம தோற்று போயிடுறோம். அவள் சண்டை போடணும்னு நம்ம சண்டை போடாமல் போயிட்டே இருக்கணும். அதுதான் அவளை தோக்கடிக்கிறது ஈஸியான வழி. அவள் தான் நம்ம வாயை கலரான அமைதியாக நம்ம உள்ளுக்குள்ளேயும் புலம்பக்கூடாது, வாயை மூடி அப்புறம் அங்கே போயும் புலம்பக்கூடாது, விலையே கொடுக்கக்கூடாது. நம்ம அந்த அளவுக்கு நம்மளுடைய தரத்தை உயர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நிம்மதியா வாழும். நிம்மதின்றது நீங்க ஒசரம் போகிறதுல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்ந்த லெவலில் போயிட்டே இருக்க அளவு. இப்போ ஃப்ளைட்லாம் ஏறியாச்சுன்னா சாக்கடை கூட அழகா இருக்கும். மெட்ராஸ் இறங்கும்போது பார்ப்பேன், இந்த கூவம் நதி அம்பிட்டு அழகா இருக்கும். இப்படி வளைஞ்சு விளைஞ்சு ஆஹான்னு கீழே இறங்கினா தான் நாத்தம் தெரியும். நம்ம அதுலேருந்து தள்ளி போக 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 அதனால பாதிப்பு நமக்கு இல்லையே. இப்போ வெளியில நல்ல வெயில் சுடுறது, இப்போ நம்ம ஏசி போட்டு இந்த ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம், நமக்கு வெயிலுடைய பாதிப்பு இல்லையே. அவ்வளவுதான். அப்ப நாம நம்மளை வசதி எடுத்துட்டு போயிருக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும். சமர்த்த ராமதாசர் எதுக்குமே அசல. சதாசிவ சாஸ்திரி அந்த ஆகாசத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. இவரைய தியானம் பண்ணுவார். இவரும் போட்டிக்கு நானே தானே பண்றேன், என்னடா தோபார் நானும் மேலே வரேன் அப்படி வந்துட்டாருன்னா அவர் சதாசிவ சாஸ்திரி நினைச்சார், சரி என்ன மாதிரி இவர் ஆகாஷ் வந்துட்டாருன்னா பண்ண இப்போ இது பண்ணலையா பண்ண கூட வாதம் பண்ணுங்கன்னு கேட்பார். அதுக்காகவே சமர்த்த ராமதாசர் அதை பண்ணலை. அவர்களில் பெரிய இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இதுதான் இது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள், சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அவங்க நினைச்சா நம்ம சண்டை போடணும், அவங்க நினைச்சா நம்ம சமாதானமா போகணும், அவங்க நினைச்சா நாம கொண்டாடணும், அவங்க நினைச்சா நம்ம கொண்டாடக்கூடாது, நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா நம்ம மரியாதை கொடுக்க, அது ஓம்பாடு ஓம் மனசு. நான் மரியாதை கொடுக்கலன்றது எனக்கு தெரியும். அதை நீ நிறைய இருக்கு, எல்லாம் மனசினுடைய வெளிப்பாடுகள் தான், அவ்வளவுதான். நாம யாருக்கும் நம்மளை புரிஞ்சவங்க கிட்ட நம்மளை நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்க கிட்ட நிரூபணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆக மொத்தம் யாருக்கும் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம், நீங்க பாட்டு வாழுங்க, அவ்வளவுதான். நீங்க நன்னா சாப்பிட்டீங்கன்னு யாருக்காவது நிரூபணம் பண்ணணுமா? உங்களை பத்தி நன்னா சாப்பிட்டியா முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்றோம். உங்களை பார்த்தா நல்லா சாப்பிடல, இல்லை நான் சாப்பிட்டேன், இல்லை பார்த்தா தெரியுது என்ன, சரி எனக்கு தெரியும்ப்பான்னு சொல்லிட்டு போவோம். அதை எப்படி வயிற்றுக்குள்ளே வாந்தி எடுத்தா காட்ட முடியும் நல்லா சாப்பிட்டேன்னு? அவசியம் இல்லையே. உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழணும், அடுத்தவர்கள் இழுத்த இழுப்புக்கு போகக்கூடாது. ஏன்னா சில சமயத்துல கணவன் கோபமா இருப்பான், அப்ப நம்மளும் கோபப்படணும் அவசியம் இல்லை. சமயத்துல கணவன் டல்லா இருப்பான், நம்மளும் டல்லா இருக்கணும் அவசியம் இல்லை. வீட்டில் யாருக்காவது உடம்பு நம்மளும் அப்படி அவங்களுக்கு உடம்பு நம்மளும் ஓரத்தை படுத்துக்க முடியுமா? வைத்தியக்காரன் கொரோனா அவங்களுக்கு கொரோனா எனக்கும் கொரோனா ஓரத்தை உட்கார முடியுமா? கிடையாது இல்லையா? இப்போ நீங்க உங்க இயல்புல இருங்க, உங்க வாழ்க்கையை வாழணும். ரொம்ப முக்கியமான பாடம். சமர்த்த ராமதாசன் ஒன்றும் பண்ணல. அப்போ ஒருத்தன் விறகு கட்டைய சுமந்துண்டு வரான். ஒரு விறகு கட்டை தலையை வச்சு சுமந்துண்டு வரான். சமர்த்த ராமதாசர் இப்படி பார்த்தார், விறகு கட்டையை ஓரத்தில் வை அப்படின்னார். உடனே இவர் மேலே பாவம் அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. சமர்த்த ராமதாஸ் அவரை விட்டுட்டார். இவனை கூப்பிட்டு இந்த விறகு கட்டையை ஓரத்தில் வைடுவாங்க. அவன் வச்சான். அவர் கையில் இந்த தண்டம் இருக்கும், அந்த முனிவர்கள்லாம் கை வச்சுப்பாங்க, குபடின்னு பேர் இருக்கு. மராட்டியில குபடின்னு பேர், நம்ம தண்டம்னு சொல்லுவோம். அதை வச்சு ஒரு கோடு போட்டார், தாண்டி வா அப்படின்னா. உடனே முதல்ல அவனை கேட்கிறார், உன் பேர் என்னடா? அவன் சொல்றான், மகார் ஜாதியை சேர்ந்தவன் நான், இந்த மாதிரி நான் மரங்கள்லாம் வெட்டி வித்துட்டு இருக்கேன். சரி, அடுத்து இன்னும் ஒரு கோடு போடுறார். இவர் பார்க்குறாரு, நான் மேலே உட்காந்துட்டு இருக்கேன், இவர் பாடி கீழே உட்காந்துட்டு மரத்தை வெட்டி கொண்டு வந்தானே போட்டு, அவர் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அது அவமானப்படுத்துறதுக்கு இதை விட அழகான வழியே கிடையாது. நம்ம அதை கண்டுக்கவே கூடாது. கண்டுக்கிட்டா தானே அதுக்கு விலை ஜாஸ்தி. இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் வாழ்க்கையில். அதாவது உருண்டு பரண்டு சண்டையே போடக்கூடாது, சண்டையில் இருக்கணும் ஆனால் சண்டையில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு மெத்தட். இதெல்லாம் ஒரு அழகான தந்திரம். வாழ்க்கையில தந்திரமும் தேவை. எல்லா இடங்கள்லையும் உண்மையாகவே சத்தியமாகவே எல்லார்கிட்டையும் நேர்மையாகவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களை யாராவது ஏமாத்திர சொன்னேன், அவர்கிட்ட உங்க நேர்மை எடுபடாது. அங்க தந்திரத்தால ஜெயிக்கணும். இது கிருஷ்ணனுடைய நியாயம். அதனாலதான் சகுனி, கர்ணன், துரியோதனன் எல்லாம் தந்திரத்தாலேயே பகவான் ஜெயிக்கிறேன். ஏன்னா
அவன்கிட்ட போய் நேர்மை அவனுதான் இல்லைன்னு தெரியறத அவன்கிட்ட போய் என்னத நேர்மை நியாயம் எல்லாம் பேசினதுன்னு அவசியம் இருக்கு? அவசியம் கிடையாது, தப்பது. எங்க நேர்மையா இருக்கணுமோ அங்க நேர்மையா இருக்கணும், எங்க நியாயமா இருக்கணும் அங்க நியாயமா இருக்கணும். ஒரு அநியாயம் பண்ணும் அவன்கிட்ட போய் நான் நேர்மையா இருப்பேன், நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன். என்னுடைய நியாயம் எடுபடாதங்க, என்னுடைய நியாயத்துக்கு விலை கிடையாது. அந்த அந்த நியாயம் வந்து நகைப்புக்குள்ளாயிடும், அந்த நியாயத்துக்கு விலை இருக்காது. அது ஒருத்தரோட அநியாயத்துக்கு தான் மரியாதை இருக்குன்னு அந்த இடத்துல நீங்க உங்க நியாயத்தை பேசி, அதனால திரௌபதி எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. திரௌபதியுடைய நியாயம் தர்மம் ஒன்னுத்துக்கும் விலை இல்லையாங்க. ஏன்னா அந்த இடத்துல நியாயத்துக்கு தர்மத்துக்கும் விலை இல்லாத இடத்துல போய் பேசிண்டா என்ன பிரயோஜனம்? அவசியமே கிடையாது. தங்கம்ன்ற ஒரு விஷயமே தெரியாத கூட்டத்துக்கு போய் தங்கத்தை கொண்டு விதவிதமா காமிச்சு என்ன பிரயோஜனம்? அவசியமே இல்லையே. ஒரு ஊர்ல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கார்கள், அங்க போய் யாராவது ராஜா டாக்டர் போய் கிளினிக் திறப்பானா? சத்தியமா திறக்க மாட்டான். திறந்தா அவன் தான் வைத்தியக்காரன், அவன் தான் நோயாளியா இருப்பான். ஏன்னு கேட்டா யாரும் வரலையே 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 பழம்பு அவன் நோயாளியா போயிடுவான். இன்னைக்கு பார்க்கலாம், ஹிமாலயாஸ் போனோம்னா நிறைய ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, சந்தோஷமா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. இங்க பிரசவத்திற்கு இலவசம் ஆட்டோ கூட கிடையாதுங்க. ஏன்னா எல்லா ஊருக்குள்ளே பிரசவம் பார்த்துருவாங்க, வெளியூர்ல வரவே மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப தந்திரமும் வாழ்க்கையில ரொம்ப அவசியம். தந்திரத்தையும் கத்துக்கணும். எல்லா இடங்கள்லையும் நேர்மைக்கு விலை கிடையாது. நீங்க நேர்மையா இருக்கணும், யார்கிட்டன்னு இருக்கு, அவர்களிடத்துல மட்டும்தான் நேர்மையா இருக்கணும். மற்ற இடங்கள்ல உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வதும் ஒரு தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப குழந்தைகிட்ட வந்து எல்லாம் உண்மையா பேசிட்டு இருக்கோம், சத்தியமா இல்லை. அது யானையை பார்த்து கேட்கறது நாளைக்கு வாங்கி தரேன், சத்தியமா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம யானை வாங்கி தரப்போறது இல்லை. குழந்தையே வந்து யானையெல்லாம் வீட்டில் வச்சுக்க முடியாதுன்னு அதுவா உணர்ற வரைக்கும் ஓட்டிகிட்டே இருப்போம். அது தெரியும், நம்மளே வீட்டை வச்சுக்கிறது கஷ்டம் இல்லை, நாய் வச்சுக்கிறதே இல்லைங்க, யானை அதுவா அதை விடுற அளவுக்கு பண்ணுவோமே ஒழிய இது தந்திரம் தானே. இந்த தந்திரம் நியாயமான தந்திரம் தானே. இது குழந்தைக்கு ஒன்றும் விரோதம் இல்லையே, குழந்தை ஒன்றும் ஏமாத்தலையே, குழந்தைக்கு ஒன்றும் நம்பிக்கை துரோகம் இல்லையே, எதுவுமே கிடையாது. இது குழந்தைக்கு புரியல, புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை, சொன்னாலும் கேட்கிற நிலைமையில அது இல்லை. அப்ப என்ன பண்ணும், அதுகிட்ட சொல்லி இப்படி அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் விட்டுறணும், அவ்வளவுதான். இதுதான் அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் இந்த தந்திரம் படி இவனை கூப்பிட்டு கீழே உட்காந்து கோடை போட்டு இதை தாண்டுன்றார். ஒரு கோடை போடுறார், ரெண்டாவது கோடை போடுறார், மூணாவது கோடை, ஒவ்வொரு கோடை தாண்டும் பொழுதும் ஒவ்வொன்று சொல்றான். முதல் கோட்டுக்கு நான் வந்து விறகு வெற்றவன் அப்படின்னா, மீதி என்ன நாளைக்கு சொல்றேன். தந்திரம்னு சொன்னேன். இந்த பஞ்சதந்திர கதைகள்னு ஒண்ணு உண்டு, அது யார் எழுதினார்கள், யாருக்காக எழுதினார்கள் கண்டுபிடித்து நாளை சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.